ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நாம ஏதாவது ஒரு வேலையோ ஒரு விஷயமோ செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி அவங்க கிட்ட நம்ம அந்த வேலையை செய்யுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு கண்டென்ட் எழுதி கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு கண்டென்ட் வேணுமா, அதை எழுதி கொடுன்னு கேட்கும் பொழுது அவங்க நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை எழுதி அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து கொரியர் பண்ணுறதோ, இதை போஸ்ட் பண்ணுறதோ, இதை அடுத்தவங்களுக்கு அனுப்புறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை பயன்படுத்தி நம்மளுடைய வேலையை செய்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களை தாண்டி இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூலை பயன்படுத்தி அதை நம்ம பண்றோம். ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம வேலை செய்ய வைக்க போறோம் அப்படிங்கிறத கணக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம உருவாக்கணுமா, நாம தான் இதை வந்து கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை. இதை வந்து நமக்கு தேவையான வேலையை செய்து கொடுத்துறதுக்கு தேவையான ஒரு மென்பொருள், அது சாஃப்ட்வேரை வந்து தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. நாம அந்த மென்பொருள்களை வாங்கி பயன்படுத்திக்கிறோம். அது ரொம்ப பிரபலமான ஒரு சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள். நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விகள் ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி செயற்கையால் செய்யப்பட்ட ஒரு நுண்ணறிவு, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது பல துறைகளில் வந்து பயன்படுத்தப்பட போகிறார்கள். அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையிலுமேவும் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு வந்து இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பார்த்து பயப்படக்கூடிய அவசியம் வந்து எதுவுமே பெருசா கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை வந்து சுலபமாக்குவதற்கான ஒரு வழிமுறையா தான் இது வந்து அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பொறுத்த வரைக்கும்.